வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி ஒரு மிக கவலையோட என்னென்றால் தமிழில் கதைப்பதை கூட ஒழுங்காக விளங்கிக் கொள்ள முடியாத ஒரு சில முன்னாள் அரசியல்வாதிகள், இந்த சைக்கிளுக்கு செம்பு தூக்குகின்ற எங்களுடைய சட்டத்தரணி சுகாஸ் போன்றவர்களுக்கான பதில் இது. தயவு செய்து நான் நேற்று அல்ல முந்தைய தினம் பாராளுமன்றத்திலே அந்த சோக, அதாவது கவலைகள் அதாவது கண்ணீர் அஞ்சலி செலுத்துகின்ற ஒரு அமர்வு ஒன்றிருக்கிறது. ஒவ்வொரு பாராளுமன்றத்தில் 2 மாதத்துக்கு ஒரு தடவை அது நடக்கும். அதில் 5 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பாக நடந்தது. அதிலே முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர், அவர் ஒரு சிறந்த கவிஞர், கிழக்கு மாநிலத்திலே அவருடைய சம்பந்தமான உரை நான் வளமையாக இந்த கண்ணீர் அஞ்சலி நடத்துகின்ற இந்த இதுகளில் நான் பங்கு பற்றுவதில்லை. ஏனென்றால் அதுக்கு முக்கியமான காரணம், அதிலே போய் அந்த குடும்பங்கள், அதாவது அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய குடும்பங்கள் அங்கே பார்த்து கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்திலே நாங்கள் அரசியல் கதைப்பது சரியில்லை என்றபடியால் சம்பந்தப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை பற்றி ஏதாவது தெரிந்தால் கதைக்கலாம். அவர்கள் யாரென்று எனக்கு தெரியாது. ஆகவே நான் பல வேளைகளில் அதை நான் புறக்கணித்து கொண்டிருந்தேன். ஆனால் என்ன கவலை என்னண்டா, அன்றைய தினம் பார்க்கும்போது நான் உட்கார்ந்திருந்தேன். நான் பாராளுமன்றத்துக்கு சாதாரணமாக காலை 9:30க்கு போனால் மாலை 5:30 6 மணி வரைக்கும் பாராளுமன்றத்திலே சில நேரம் எதிர்கட்சியில் நான் தனியே இருக்கிற வரலாறுகள் கூட இருக்கிறது. ஆனால் அன்றைய தினம் நான் பார்க்கும்போது எங்களுடைய முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர் ரவுக் ஹக்கீம் அவர்கள் தமிழ் தேசியத்தையும் வடக்கு கிழக்கு இணைந்த தமிழர் தாயகத்தையும் நிந்தித்து அவர் தன்னுடைய உரையிலே பேசிவிட்டு போயிருந்தார். அதில் முக்கியமாக ஒன்றை கவனிக்க வேண்டும். ரவுப் ஹக்கீமுடைய உரையை நீங்கள் சற்று எடுத்து பாருங்கள். அதிலே அவர் சொல்லியிருக்கிறார், கிழக்கு மாகாணத்திலே 1900 நான் நினைக்கிறேன் 80களில் கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற அரசாங்கத்தோடு சேர்ந்து ஒட்டுக்குழுக்களாக இயங்குவதற்கு சம்பந்தப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் யாருடைய சோக அதாவது அவர்கள் சொல்வார்கள் என்னென்றால், தமிழ சொல்றேன், அவர்களுடைய அந்த கண்ணீர் காணிக்கை நிகழ்வுல இவர் சொல்லுவார், அந்த சம்பந்தப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களோட சேர்ந்து அதாவது துணை இராணுவ படையாக ஒரு படையை இயக்கியதாக கூட சொல்லியிருக்கிறார். அதன் போது அதை பார்க்கின்ற போது எனக்கு மிகவும் கவலையாக இருந்தது. என்னென்றால், எங்களுடைய தமிழ் தேசியத்தையும் அதே நேரங்களில் எங்களுடைய தலைவருடைய போராட்டத்தையும் கேவலமாக நிந்தித்து கதைக்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக ரவுக் ஹக்கீம் அவர்கள் மாறிவிட்டிருக்கிறார் என்பது அவர் ஒரு இனத்துவசமாக கதைக்கிறார். ஆகவே நான் நினைத்தேன், இதே அதாவது இந்த கவலையை தெரிவிக்கின்ற இந்த நிகழ்வுல கூட நான் உண்மையாகவே சொல்லுகிறேன், அதிலே எனக்கு எந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாரென்றும் தெரியாது. ஆனால் உங்களுக்கே தெரியும், ஒரு மாட்டை கீறு என்று சொன்னால் வீட்டை கீறிவிட்டு வீட்டுக்கு முன்னால் தென்னை மரத்தை கீறிவிட்டு அதிலே கைத்தை கட்டிவிட்டு அந்த கைத்தை இழுத்து கொண்டு போய் வீட்டுக்கு பின்னால் விடலாம். ஸோ அவ்வாறான உரை தான், அதை நான் வெளிப்படையாகவே சொல்லுகிறேன். ஆனால் அதில் சில பல விடயங்கள் முக்கியமாக தெரிவிக்க வேண்டியிருந்தது. முக்கியமாக இந்த தமிழ் முஸ்லிம் முன்னாள் அரசியல்வாதிகள் தொடர்பான ஒரு காட்டசாட்டமான ஒரு கருத்தொன்றை எனக்கு கதைக்க வேண்டியிருந்தது. ஏனென்றால், என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன், இவர்கள் ஒரு சாபம் எங்களுடைய தமிழ் மக்களுக்கு மட்டுமல்ல, முஸ்லீம் மக்களுக்கும். இந்த முஸ்லீம் பாராளுமன்றம், முன்னாள் பாராளுமன்றம் இப்பவும் இருக்கிறார்கள், அவர்கள் ஒரு சாபம். இதிலே இந்த தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களோ முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்களோ பாராளுமன்றத்துக்கு சரியாக வருவதில்லை. பாராளுமன்றத்தில் நடக்கின்ற விடயங்களை கவனிப்பதில், அதே நேரம் தங்களுடைய மாவட்டங்களிலே இருக்கின்ற பிரச்சனைகளை பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து கதைத்து அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும், அதை நிவர்த்தி செய்யணும் என்ற எந்த ஒரு எண்ணமும் எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இல்லை. அவர்கள் தங்களுடைய வருமானம், தங்களுடைய உழைப்பு, உங்களுக்கு தெரியும், ஒரு தடவை பிமல் ரத்நாயக் அவர்கள் சொல்லியிருப்பார், புத்தளத்திலிருந்து ஷாப்பிங் பேக்குடன் வந்தவர் இப்போது மன்னாரிலே ஒரு பெரிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக கோடியாக வைத்திருக்கிறார். ரிசாத் பதியுதீன் அவர்களை நோக்கி ஒரு தடவை எங்களுடைய பிமல் ரத்நாயக் அவர்கள் கதைத்திருப்பார். அது என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன், அவ்வாறான கருத்துக்கள் சற்று ஆழமாக நோக்கப்பட வேண்டியவை. சரி, எங்களுடைய விடயத்துக்கு வருவோம். நேற்றைய தினம் சுகாஸ் அவர்கள் ஒரு பதிவை போட்டிருக்கிறார். 1000 தான் இருந்தாலும் தமிழருடைய விடுதலை போராட்டத்தை அர்ச்சுனா அவர்கள் விமர்சித்து கதைத்திருப்பது ஒரு மாபெரும் தமிழருக்கு செய்கிற துரோகம். எங்களுடைய விடுதலை போராட்டத்தை நான் விமர்சித்திருக்கிறேன் என்று சும்மா ஏதோ கதைக்க வேண்டும் என்றதுக்காக நீங்கள் இன்னொரு இதொன்றை பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும், ஹிஸ்புல்லாவினுடைய நான் அதை இணையத்திலே பெற்றுக் கொண்டது, ஹிஸ்புல்லாவோட சேர்த்து எங்களுடைய சுகாஸ் அவர்களுடைய வடக்கு கிழக்கு சைக்கிள் ஓட போகுது என்ற வீடியோ. இவ்வாறு ஒரு சில்லறைத்தனமான அரசியல்வாதிகளாகத்தான் இந்த சுகாஸ் போன்றவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் நான் வந்தபோது சொன்னார்கள், நான்
என்பிபியால் இறக்கப்பட்ட தேசிய புலனாய்வு துறையால் இறக்கப்பட்ட தமிழர்களுடைய வரலாற்றை கெடுக்க போகின்ற, தமிழர்களுக்கு எதிராக செயற்படுத்த போகின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்று சொல்லி எங்களோட சுகாஸ் அவர்கள் நேரடியாக ஒட்டுக்குழுக்கள், இந்த சுகாஸ் அவர்களோட நிற்கிற ஒட்டுக்குழுக்கள் எல்லாருமே கதைத்த தேர்தல் நேரம் கதைத்த விடயங்கள் நீங்கள் பார்த்திருக்கலாம். என்னென்றால் இதில் மிகவும் கவலைக்குரிய விடயம், நான் ஒரு வசனம் கூட அந்த எங்களுடைய தேசிய போராட்டத்தை பிழை என்று கதைக்கவில்லை. போராட தூண்டியது யார் என்கின்ற உண்மையைத்தான் சொல்லியிருக்கிறேன். பல பேர் எனக்கு சொல்லியிருக்கிறார் என்னென்றால், எனக்கு வரலாறு தெரியாண்டாம், வரலாறு தெரியாதுதான், ஆனால் அந்த வரலாற்றை படிப்பதற்கு நான் ஆவலாக இருக்கிறேன். எனக்கு தெரிந்த வரலாறை சொல்லுகிறேன். இந்த அமிர்தலிங்கம் காலத்திலிருந்து அதே நேரத்தில் எங்களுடைய தமிழரசு கட்சியினுடைய ஸ்தாபகர் அவர்களுடைய காலத்திலிருந்து 1970-75களிலே உண்மையாகவே எங்களுடைய தமிழ் மக்களுடைய பல்கலைக்கழக பிரதிநிதித்துவம் தான் சிங்கள மக்களால் முதலாக பிரச்சனையாக கொண்டு வரப்பட்டது. பல்கலைக்கழகத்திலே கோட்டா என்ற முறை ஒன்றை இவர்கள் முதலாக கொண்டு வந்தார். என்றால் திறமை அடிப்படையில், மெரிட் அடிப்படையிலே எங்களுடைய பல்கலைக்கழக மாணவர்கள் மருத்துவ பீடத்துக்கும் பொறியியல் பீடத்துக்கும் தெரிவு செய்யப்படுகின்ற போது, அந்த காலத்திலே எங்களுடைய மக்கள் வடக்கில் இருந்து அதிகமாக, இன்று கூட பாராளுமன்றத்திலே நான் போய் பார்க்கிறேன், பாராளுமன்றத்திலே உள்ள உள் சுவர்களிலே 1924, 30, 34ஆம் ஆண்டு அவர்கள் இருந்த அந்த காலப்பகுதிகளிலே எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களின் படங்களை, அந்த பழைய பாராளுமன்ற உறுப்பினருடைய படங்களை அங்கே ஒட்டி வைத்திருக்கிறார்கள். அதிலே பார்க்கின்ற போது மிகவும் சந்தோஷத்துக்குரிய விடயம் என்னவென்றால், தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அநேகர் அவர்களுடைய தமிழ் தேசிய உடையிலே தலைப்பாகை கட்டியபடி இருக்கிறார்கள். ஆனால் இப்போது நாங்கள் அந்த மாதிரியான பாராளுமன்ற உறுப்பினர்களை இந்த சபையிலங்களால் காண முடியவில்லை. இப்போ லிப்டின் ஏறினால் எந்த பட்டனை அமர்த்துவது என்று தெரியாத பாராளுமன்ற உறுப்பினர்களைத்தான் நீங்கள் முக்கியமாக வடக்கு கிழக்கில் இருந்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைத்திருக்கிறீர்கள் என்பது என்னுடைய தாழ்வான அபிப்பிராயம். அந்தளத்துக்கு தமிழருடைய பிரதித்துவம், ஒரு சட்ட அறிவற்ற, ஒரு பேச்சு திறமையற்ற, மக்களுடைய எதிர்காலத்தை சிந்திக்கின்ற நிலைமையற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் நீங்கள் இப்போது அனுப்பி வைத்திருக்கிறீர்கள். முக்கியமாக தமிழரசு கட்சியில் கூட அந்த மாதிரியான ஒரு சிலரை என்னால் காண முடிகிறது. 1000 என்பிபியில் கூட அந்த மாதிரி இவர்கள் எல்லாம் பாராளுமன்றத்துக்கு வரக்கூடிய தகுதி உடையவர்களா? அந்த தகுதி என்பது என்னத்தை நான் பார்க்கிறேன் என்றால், இது இங்கே படித்திருக்க வேண்டும், MBBS முடித்திருக்க வேண்டும், LLB முடித்திருக்க வேண்டும் என்பதல்ல தகுதி. ஒரு பொதுமக்களுடைய பிரச்சனையை பொதுமக்களுடன் போய் கதைத்து விட்டு அந்த பிரச்சனையை ஒரு கேள்விகளாக மாற்றி பாராளுமன்றத்திலே அந்த கேள்விகளை சமர்ப்பித்து அவை இலங்கை, உலகம் முழுவதும் வாழுகின்ற சகல தமிழ் மக்களுக்கும் அந்த பிரச்சனைகள் போய் சேருகின்ற சந்தர்ப்பத்தில் பாராளுமன்றத்தில் அரசாங்கம் கட்டாயம் அதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்துத்தான் ஆக வேண்டும். அப்படியான அரசியலை செய்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை நீங்கள் தேர்வு செய்திருக்கிறீர்களா என்று ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கின்ற பொதுமக்கள் நீங்கள் சற்று சிந்தித்துக் கொள்ளுங்கள். அதுதான் என்னுடைய முக்கியமான கேள்வி. ஆனால் அதைவிட மிகவும் கவலையான விடயம் என்னென்றால், அந்த 70களிலே கோட்டா அடிப்படையிலே எங்களுடைய பல்கலைக்கழகத்தினுடைய அனுமதி மறுக்கப்பட்டு அதன் பிறகு 78, 76, 75களிலே உங்களுக்கு தெரியும், 76லே உங்களுக்கு பெரிய ஒரு தேர்தல் ஒன்று நடந்து மக்களுடைய பிரதிநிதித்துவம், தமிழ் மக்களுடைய பிரதிநிதித்துவம் வந்து பாராளுமன்றத்திலே ஒரு நாங்கள் தனிநாடு கேட்கப் போகிறோம் என்றும் சொல்லி உங்களுக்கு தெரியும் வட்டுக்கோட்டை பிரகடனங்கள் எல்லாம் நடந்தது. அரசியலை நான் இங்கே சொல்ல விரும்பவில்லை. ஆனால் என்னென்றால் உங்களுக்கு தெரியும், அந்த தமிழராட்சி மாநாடு நடந்த காலங்களாக இருக்கட்டும் அல்லது அதற்கு பிறகு நடந்த எங்களுடைய தமிழ் மக்களுடைய இனப்படுகொலை, 83 இனப்படுகொலையாக இருக்கட்டும், 85லே முதலாக எங்களுடைய தலைவருடைய படை கட்டியமைக்கப்பட்டு 85ஆம் ஆண்டு நான் நினைக்கிறேன் ஆகஸ்ட் மாதம் அளவிலே முதல் பெண்களுடைய படை புலிகளால் கட்டியமைக்கப்பட்ட காலத்திலாக இருக்கட்டும், அந்த காலத்திலே இந்த அரசியல்வாதிகளுக்கும் எங்களுடைய போராட்டத்தை ஏற்படுத்துகின்ற இளைஞர்களுக்கும் இடையே மாபெரும் ஒரு கருத்து மோதல் இருந்தது. ஏனென்றால் இவர் 70களிலே எங்களுடைய இளைஞர்களை ஆயுதம் தூக்க வேண்டும், ஆயுதம் தாங்கி போராட வேண்டும், நாங்கள் தனிநாடு பெற வேண்டும் என்ற கோரிக்கைகளை இளைஞர்கள் மத்தியிலே இவர்கள் வைத்திருந்தார்கள். 70 உங்களுக்கு தெரியும், எங்களுடைய தேசிய தலைவர் பிரபாகருடைய தந்தையார் கூட அவர் கதைக்கின்ற விடயங்களை தேசிய தலைவர் அவருடன் தந்தையாருடன் இருந்து கதைக்கின்ற போது தந்தையாரிடம் 1000 கேள்விகளை கேட்பதாகவும் அதற்கு பதில் சொல்ல முடியாமல் தந்தையார் திணறுவதாகவும் அந்த வரலாறுகளை நாங்கள் படித்திருக்கிறோம். ஸோ உங்களுக்கு நன்றாக ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ளணும். 70ஆம் ஆண்டு, 75, 80ஆம் ஆண்டுகளிலே இந்த தமிழ் அரசியல் கட்சிகள் எங்களுடைய மக்களை, அதாவது வந்து எங்களுடைய இளைஞர்களை ஒரு ஆயுத போராட்டத்திற்கு போகக்கூடியவாறு இவர்களுடைய அரசியல் அமைந்திருந்தது. அதன் பிறகு 80, 82, 83களிலே இந்த ஒவ்வொரு தமிழ் இளைஞர்களும் இந்தியாவிற்கு போய் அங்கே ஆயுத பயிற்சியை எடுத்துக்கொண்டு வந்து இங்கே போராட்டத்தை ஆரம்பிக்கின்ற போது இதே
கேவலமான தமிழரசு கட்சியினுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் மிக கேவலமாக எங்களுடைய தலைவர்கள் உண்மையாகவே அந்த நேரத்தில் இருந்த 4-5 EPRLF பிளாட் அப்படியே இருந்த இந்த போராட்ட குழுக்களுடைய தலைவர்களிடம் போய் உங்களிடம் நாங்கள் சொன்னோமா நீங்கள் ஆயுதம் தூக்க சொல்லி நாங்கள் ஒரு பேச்சுக்கு மேடைகளில் கதைத்தால் ஆயுதங்களை தூக்குவதா என்று கேவலமாக கேட்டிருக்கின்ற போதுதான் எங்களுடைய போராட்டத்தை ஆரம்பித்த இளைஞர்கள் இந்த தலைவர்களை முதலாவதாக போட வேண்டும், இவர்களை முதல் சுட்டு தள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியும் துரையப்பா சுடப்பட்டது உங்களுக்கு தெரியும், அதே நேரம் உங்களுக்கு வரதராஜ பெருமாள் செய்த துரோகங்கள் தெரியும். அப்படி எங்களுடைய வரலாறுகள் துரோகங்களால தான் இருக்கிறது. ஆனால் சொல்லி வேலை இல்லை. ஏனென்றால் எங்களுடைய இந்த அரசியல்வாதிகள் படுமோசமான வேலைகளை எங்களுடைய இளைஞர்களை அவர்கள் ஆரம்பித்து விட்டு இந்த அரசியல்வாதிகளோடு அந்த அரசியல் போராட்டத்திலே கலந்து கொள்ளவில்லை. அதான் உண்மை. இவர்கள் அந்த அரசியல் போராட்டத்திலும் கலந்து கொள்ளவில்லை. இவர்கள் இந்த மன்னிக்க வேண்டும் ஆயுத போராட்டங்களில் கலந்து கொள்ளவில்லை. இளைஞர்களை உசுப்பேத்தி விட்டு அவர்களை பலி கொடுக்கும் ஒரு இதாக மாறிவிட்டு இன்று வரை எந்த அரசியல்வாதியுமே ஆயுத போராட்டத்துக்கு தாங்கள் ஒரு முன்னுரிமையை கொடுத்ததாகவோ இல்லை தாங்கள் போய் ஆயுத போராட்டங்களை நடத்தியதாகவோ வரலாறு இல்லை. அரசியல்வாதிகள் தமிழ் மக்களை படு கேவலமாக இந்த ஆயுத கலாச்சாரத்துக்கு தள்ளிவிட்டு தாங்கள் பின்னின்று இருக்கிறார்கள், துரோகிகள் என்ற விடயத்தை தான் நான் இந்த பாராளுமன்றத்திலே கதைத்திருக்கிறேன். மற்றபடி நான் ஒருபோதும் சொல்லவில்லை. நான் காலமாக இந்த மாதிரியான வேலைகளை செய்த அதே அரசியல்வாதிகள் தான் இப்போது முக்கியமாக சுகாஸ் போன்றவர்கள் அவர்களுடைய வம்சாவளியில் வந்த அதே அரசியல்வாதிகள். அதே நேரம் எங்களுடைய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், கஜேந்திரன் இவர்கள் எல்லாமே எங்களுடைய தமிழ் மக்களை பிழையாக பாவித்தவர்கள். அதாவது இவர்கள் ஒருபோதுமே போய் ஆயுத போராட்டங்களை தாங்கள் முன்னின்று செய்ததும் இல்லை, செய்ய போவதும் இல்லை. சும்மா போலீசாருடன் கத்துவதும், போலீசாரை அடிப்பேன் உடைப்பேன் என்று கத்துவதும், தையிட்டி விஆர்களுக்கு முன்னால் நின்று கத்துவதும் தான் இவர்களுடைய அரசியல். இன்றை வரைக்கும் எங்களுடைய சைக்கிள் கட்சி அல்லது சிறிதரனுடைய கட்சி எத்தனை தடவைகள் 20 வருடங்கள் இவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்திருக்கிறார்கள். எத்தனை தடவைகள் பொதுமக்களுடைய பிரச்சனைகளை கொண்டு கதைத்து அதற்குரிய தீர்வு ஒன்றை இவர்கள் பெற்றுக் கொடுத்திருக்கிறார்களா என்று கேட்டால் இல்லை. ஆனால் நான் சொன்ன விடயங்களிலே தெளிவாக சொல்லியிருக்கிறேன். ஆயுத போராட்டத்துக்கு தள்ளிய இந்த முன்னாள் அரசியல்வாதிகள் தமிழருக்கு துரோகம் செய்திருக்கிறார்கள். இவர்களே தான். உங்களுக்கு தெரியும் சம்பந்தனை பற்றிய கதை அண்மையிலே வெளிவந்தது. கடைசி நேரங்களிலே பிரபாகரனை போட சொல்லி சொன்ன அந்த கிழட்டு ஒரு நெறி, அது நெறி என்று சொன்னாலும் பரவாயில்லை, மரியாதை இல்லை, நாய் என்று சொன்னாலும் மரியாதை இல்லை. இந்த தேசிய தலைவர் பிரபாகரனை கடைசி நேரங்களிலே முள்ளிவாய்க்களிலே அப்படியே கொலை செய்து விடுமாறு சொல்லிக்கொண்ட இந்த தமிழ் தலைமைகளுடைய வரலாற்றில் இருக்கின்ற இந்த அரசியல்வாதிகள் தான் இப்போதும் எங்களுடைய தமிழருடைய எதிர்காலத்தை அநியாயமாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதை தயவு செய்து விளங்கிக் கொள்ளுங்கள். இப்போ உங்களுக்கு நன்றாக தெரியும், இந்த தமிழரசு கட்சியினுடைய பின்கதவால் வந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் இப்போது STF-னுடைய பாதுகாப்புடன் தெரிவிக்கின்ற ஒரு அடுத்த நெறி இந்த வரலாறு எங்களுக்கு தந்துவிட்டு போன இந்த தமிழரசு கட்சி என்ற ஒன்றை சின்ன பின்னமாக்கி அங்கே இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை படு கேவலமாக வழிநடத்தி, முக்கியமாக முன்னாள் ஜனாதிபதிகளுடைய, அது தொடர்பாக நான் இன்னொரு வீடியோ ஒன்றை போடுகிறேன். முன்னாள் ஜனாதிபதிகளுடைய இந்த அவர்களுடைய சிறப்புரிமைகளை இல்லாமல் செய்கின்ற அந்த பிரேரணைக்கு கூட அவர்கள் அதற்கு சைன் பண்ண விடாமல், அதாவது அல்லது ஓட் பண்ண விடாமல் செய்திருக்கிறார்கள். ஆகவே இந்த கேவலமான வேலைகளை செய்தது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழரசு கட்சியினுடையதும் அதே நேரம் சைக்கிள் கட்சியினுடைய இந்த முன்னாள் அரசியல்வாதிகளும் தற்போது இருக்கிற அரசியல்வாதிகளும் தான். அதைத்தான் நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் பாராளுமன்ற உரையிலே. யாரை நம்பி எங்களுடைய தலைவரும் அவர்களுடைய பாதையில் நின்ற 44,000 போராளிகளும் ஒரு காலத்திலே ஆயுதத்தை தூக்கி போராடினார்களோ, கடைசியில் 2009ஆம் ஆண்டு அதே தலைவரை கொள்ளும்படி சொன்ன இதே பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டுதான் இந்த அரசியல் கட்சிகள் வேலை செய்கிறது என்பதை தெளிவாக பாராளுமன்றத்திலே சொல்லியிருக்கிறேன். மற்றபடி என்னுடைய தேசிய தலைவர் தான் தெய்வம் என்று பாராளுமன்றத்திலே போய் சொன்ன ராமநாதன் அர்ச்சுனா, நீங்கள் நினைக்கிறீர்களா எங்களுடைய தேசிய தலைவருடைய போராட்டத்தை நான் கூடாது என்று பாராளுமன்றத்திலே கதைத்திருப்பேன் என்று? ஆனால் இவர்கள் அதை ஒரு பிரச்சாரமாக மாற்றி, நான் பார்த்தேன் சுகாஸ் அவர்கள் தன்னுடைய முகப்புத்தகத்திலே அதை அந்த தலையங்கத்தை மட்டும் போட்டு ஒரு கேவலமான பதிவு ஒன்றை போட்டுக்கிறார். சுகாஸை பொறுத்த வரைக்கும் சுகாஸ் வாழ்க்கையில் பாராளுமன்ற உறுப்பினராக வர முடியாது. ஏனென்றால் உங்களுக்கு நன்றாக தெரியும், கஜேந்திரகுமார் பொன்னம்பலமோ சுகாஸை ஒருபோதுமே பாராளுமன்றம் அனுப்புவதற்கு இடம் கொடுக்க மாட்டார்கள். அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா தெரியும் எங்களுடைய மணிவண்ணன் அண்ணா மணிவண்ணன் அவர்கள் சட்டத்தரணி.
அவர் இப்போது மான் கட்சியில் இருக்கிறார். அவரும் ஒரு காலத்திலே இந்த கஜேந்திரகுமார் கஜேந்திரனோட நின்று இவர்கள் துரோகிகள் என்று சொல்லி போட்டு தான் தனியாக போய் முன்னாள் நீதி அமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்களுடன் சேர்ந்து மான் கட்சி ஒன்றை மான் சின்னத்திலே அமைத்து வைத்திருக்கிறார். அதுக்கு காரணம் இவர்கள் வாழ்க்கையில் தாங்களும் போக மாட்டார்கள், நல்லதை செய்ய மாட்டார்கள். அதே நேரத்திலே பார்த்தீங்கள் என்றால் அவர்களுடன் நிற்கின்ற வேறு ஒருவரையுமே பிரகாசிக்கவோ அல்லது அவர்களோடு நிற்கின்ற ஒருவரை கூட இவர்கள் ஒருபோதுமே முன்னேற விட மாட்டார்கள். நல்ல உதாரணம் எங்களுடைய சுகாஸ் அவர்கள் இன்று வரை பாராளுமன்றத்துக்கு வர முடியாமல் தவித்து கொண்டிருப்பது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய மணிவண்ணர் அவர்கள் இன்று வரை பாராளுமன்றத்திலே வர முடியாமல் தவித்திருக்கும் காரணம் இந்த தமிழ் முன்னாள் எங்களுடைய ஜிஜி பொன்னம்பலம் அவர்களுடைய கட்சி, அவருடைய பரம்பரை கட்சி. இந்த பரம்பரை கட்சியில் தலைவர் அவர்தான், செயலாளர் அவர்தான் சகல முடிவுகளையும் எடுப்பார். ஆனால் மக்களை ஏமாற்றுவதற்காக ஒவ்வொரு இதர உதிரி கட்சிகள் இங்கே இருக்கிறது. போன ஐங்கர நேஷன் பசுமை இயக்கம் ஒன்று, இந்த பசுமை இயக்கம் என்ற கட்சியால இன்ற வரைக்கும் தமிழ் மக்களுக்கு ஏதாவது நன்மை ஏற்பட்டிருக்கிறதா? இவர்களால் மாபெரும் பிரச்சனைகள் தான் ஏற்பட்டிருக்கிறது. பழைய மாகாண சபைகள் நடந்த பண கொடுக்கல் வாங்கல்களை நாங்கள் ஆறுதலாக தோண்டுவோம், அது வேற பிரச்சனை. மாகாண சபைக்குள்ள நாங்கள் போகின்ற சந்தர்ப்பத்தில் போன தடவை மாகாண சபைக்கு அனுப்பப்பட்ட பணம் எவ்வளவு, அதிலே இவர்கள் பாவித்த பணம் எவ்வளவு, அதிலே இவர்கள் வீட்டுக்கு கொண்டு போன பணம் இருந்தால் அது எவ்வளவு என்பது தொடர்பாக நாங்கள் அடுத்த மாகாண சபையில் இதை பார்த்து கொள்வோம். ஆனால் மிகவும் கவலை என்னென்றால், நான் தேசிய தலைவருடைய போராட்டத்தை பிழை என்று சொல்லிவிட்டேன் என்று சொல்லி ஒரு கருத்து ஒன்றினை இவர்கள் இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே சொல்லியிருக்கிறார்கள். அதை நினைக்கும் போது எனக்கு மிகவும் கவலையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட எந்த ஒரு கருத்தையுமே நான் சொல்லவில்லை. நான் சொல்லியிருந்தேன், இந்த தமிழ் அரசியல்வாதிகளை நம்பித்தான் எங்களுடைய தேசிய தலைவரும் அவருடைய வழி நின்ற போராளிகளும் தங்களுடைய உயிரை கொடையாக இந்த மண்ணுக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த கேவலம் கட்ட அரசியல்வாதிகள் கடைசி நேரத்திலே தேசிய தலைவரை கூட ஆளை போட்டு விடவும் ஆளை கொன்று விடவும் என்று கூட ஒரு முடிவொன்றை மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி நான் அண்மைய தினங்களில் இந்த எங்களுடைய முன்னாள் படை கட்டளை தளபதி சரத் பொன்சேகா அவர்கள் சொல்லியிருக்கின்ற விடயங்கள் தொடர்பாக நான் இங்கே மக்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர விருப்பம் என்னென்றால், இப்படியான எங்களுடைய தமிழ் கட்சிகள் தான் 2009ஆம் ஆண்டு எங்களுடைய தேசிய தலைவரின் மறைவுக்கு பின்னர் எங்களுக்கு ஒரு மாபெரும் துரோகிகளாக மாறி எங்களுடைய இனத்தையே அழித்து கொண்டிருக்கிறது. இந்த அரசியல் உண்மைகளை விளங்காத இந்த அரசியல் கட்சிகளின் பின்னால் நிற்கின்ற ஒவ்வொரு தமிழ் மக்களும் தங்களுக்கு மட்டுமல்ல தாங்கள் வாழ்கின்ற மண்ணுக்கும் ஒரு மாபெரும் துரோகத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் மிகவும் கவலையான விடயம், இப்படியான பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்று வரை எங்களுடைய தமிழ் மக்களுக்கு என்ன செய்திருக்கிறார்கள், என்ன செய்யவில்லை. நான் என்ன செய்திருக்கிறேன் என்று கேட்பவர்கள் என்னுடைய யூடியூப்பிலே வந்து இருக்கின்ற 500 வீடியோக்களிலே நான் இதுவரை போய் பார்த்தது, கதைத்தது, பாராளுமன்றத்தில் கதைத்தது, அதிலே மாற்றங்களாக மாறியது இந்த விக்ரமராஜ் யூனிவர்சிட்டி சம்பந்தமானது. அதே நேரத்தில் இந்த தெல்லிப்பளை வைத்தியசாலை ஊழல் தொடர்பானது, சாவச்சேரி வைத்தியசாலை ஊழல் தொடர்பானது, இப்படி சகல விடயங்களும் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது என்னுடைய இந்த யூடியூப்ல. ஆகவே நான் என்ன செய்திருக்கிறேன் என்று கேட்பவர்கள் போய் இந்த வீடியோவை பார்க்கலாம். ஒன்று மட்டும் நான் தெளிவாக சொல்லுகிறேன். நான் கடைசி வரைக்கும் எங்களுடைய தலைவருடைய தேசிய போராட்டத்தை ஒரு பிழையானதா என்றோ அல்லது தேசிய போராட்டத்தால் மக்கள் உயிரிழந்திருக்கிறார் என்பதை, அது நாட்டிற்கும் அந்த நேர கால சூழ்நிலைகளுக்கும் கட்டாயம் தேவையான ஒன்று என்பதை நான் இன்று வரை ஏற்றுக்கொள்கிறேன். நான் சுமந்திரன் போன்று இந்த தேசிய ஆயுத வழி போராட்டத்தை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றெல்லாம் அறிக்கை விடுவதற்கு நான் ஒன்றும் பின்கதவால் வரவில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த அரசியலுக்கு 3 மாதங்களிலே வந்திருக்கிறேன். ஆகவே நான் உங்களுக்கு ஒன்றை தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். தேசிய தலைவருடைய ஆயுத போராட்டத்திலே முழு நம்பிக்கை வைத்திருந்த ஒரு தந்தையின் மகன் நான். அந்த அடிப்படையிலே நான் எந்த கருத்துக்களையும் இதில் சொல்லவில்லை. ஆனால் இவர்கள் அதை பிழையாக மக்களுக்கு செலுத்த முனைகிறார்கள். ஆனால் அதிலே போய் பார்த்தீங்கன்னா முகப்புத்தகத்திலே அல்லது யூடியூபிலே மக்களுடைய பின்னூட்டல்கள் தெளிவாக இருக்கின்றன. அர்ச்சுனா கதைத்தது சரி, இந்த அரசியல்வாதிகளால் ஏமாற்றப்பட்டு தான் எங்களுடைய இனம் இன்று வரை இவ்வளவு மோசமாக இருக்கிறது என்பது தொடர்பாக ஒவ்வொரு தமிழ் மக்களும் அதில் பின்னூட்டல்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தெளிவான ஒரு பதிலை கடைசி முதலமாக சொல்ல விரும்புகிறேன். தலைவருடைய ஆயுத போராட்டம் என்றது காலத்திற்கான தேவை ஒன்று. அது மௌனிக்கப்பட்ட விதம் இந்த எங்களுடைய இயற்கை எங்களுக்கு செய்த துரோகம். இயற்கை என்பதை விட இந்த நாடுகள் 25 நாடுகள் ஒன்றாக சேர்ந்து கடைசியாக தலைவருடைய 12 படகுகளில் கப்பல்களும் மூழ்கடிக்கப்பட்டது இந்தியாவினுடைய உதவியோடு. அதே நேரம் உக்ரைன், ரஷ்யா போன்ற நாடுகள், அதாவது சைனா போன்ற நாடுகள்
மிகவும் கீழ்த்தரமாக தங்களுடைய ஆயுத தளபாடங்களையும் அதே நேரத்தில் தங்களுடைய இராணுவ பலங்களையும் இலங்கை அரசாங்கத்துக்கு கொடுத்து தான் இந்த இலங்கை அரசாங்கம் எங்களுடைய தேசிய தலைவரை மௌனிக்க பண்ணியிருக்கிறது. ஆயுத போராட்டத்தை பிழையான வழியிலே சிதைத்திருக்கிறது என்பதை இந்த இடத்திலே சொல்ல விரும்புகிறேன். ஆகவே என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய தேசிய தலைவரின் போராட்டம் காலத்திற்கு தேவையான ஒன்று. அதில் எந்த மாற்று கருத்துக்களும் இல்லை. இந்த கருத்தை பதிவிடுபவர்களுக்கு இது தொடர்பாக நான் ஒரு விடயத்தை சொல்லி, அதே நேரம் இவ்வாறான கருத்துக்களை நீங்கள் ஒருபோதுமே பொதுமக்களிடையே திணிக்க முடியாது. பொதுமக்களுக்கு என் சம்பந்தமான தனிப்பட்ட ஒரு அபிப்பிராயம் எப்போதோ வந்து விட்டிருக்கிறது என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா.